வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க பழகுங்க. பாருங்க இந்த விளையாட்டுக்காக நாங்க வரல. போங்க வெளியே. நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொன்னா பேசுடா அந்த டயலாக் பேசுங்க. எங்க வந்திருக்கோம் திருப்பி சொல்லி. கடுப்பேத்துறார் மயிலாட். நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் ஒன் கால் ஃபேஸ். நாங்க இன்னைக்கு வந்து பிக்சர் எடுத்துறதுக்காக சொல்லு. ஒன் கால் ஃபேஸ் மாலுக்கு வந்திருக்கோம். என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? நாங்கள் இன்றைக்கி சியான் விக்ரம்ட கோப்ரா படம் ஒன்று பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி மோலில் என்ன பண்ண போகிறோம், அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். எங்களை வந்து என்ட்ரன்ஸில் வச்சு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டுருந்தோம். அப்படியே பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்திட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். டேய் உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன். காணும் தடவுனது. மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. அதனால் மாம்ஸ் வந்து ஏதோ ஷாப்பிங் பண்ணணுங்கிறதுக்காக போயிட்டுருந்தார். நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. அப்புறம் மாம்ஸ் வந்து சிஸ்டத்தில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிகிட்டு இருந்தார் எங்களுக்கு. பைத்தியம், ஃபோட்டோ இல்லை வீடியோ. நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா சும்மா ட்ரெய்லர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. இந்தியன் ஆர்மி. நாங்கள் படம் பார்த்து முடிச்சிட்டோம். டைம் வந்து 12:30. படம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்ட்ரோ சாங் கேட்கும்போது தியேட்டருக்குள்ளே செம்ம வைபாக இருந்துச்சு. சியான் விக்ரம்ட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஆடுற பாட்டோட விஷுவல் எல்லாம் ரொம்ப கிளியராக நல்லா அழகாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த படம். இதே மாதிரி இன்னொரு நாங்கள் வெளியில் போகிற டேட்டு நான் உங்களுக்கு அழகாக கேப்சர் பண்ணி நெக்ஸ்ட் வீக் இருப்போம். பாய். காசா பணமா?